அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வல்லாஹிரத்து ஹைரு வாபுகா, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது என்பதை சஹாபாக்கள் புரிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில யாரு ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்களோ அவர்களுக்காக மறுமையிலே அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் இருக்குதே, அல்லாஹ் அதை எப்படி கொடுக்கின்றான்? பலவிதமான சிரமங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ் நமக்கு விதியாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் அனைவர்களும் பெரும் திரளாக ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் புதுவலசை கிளை பள்ளி கட்டுமான வசூலுக்காக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கிளைகளுக்கும் நமது தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் புதுவலசை கிளை சார்பாக வந்திருக்கிறோம் என்பதை தகவலாக சொல்லி, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த ஜும்மா தினத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்ற தலைப்பு இன்றைய ஜும்மாவிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அவர்களை தொடர்ந்து சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், நல்லவர்கள், இமாம்கள் என்று சொல்லி பல நபர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம்
கடல் கடந்து பல இடங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பல நபர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், பல நபர்கள் உழைப்பு செஞ்சிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்நாளை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம வரலாறுகள்ல பார்க்கிறோம். அதே போன்று இன்றைக்கு நாம இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு நாம என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால், நாம சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். நாம இந்த தாவா களத்திலே இந்த சத்திய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நம்மை யாரும் திட்டிவிடக்கூடாது, நம்மை யாரும் ஏசி விடக்கூடாது, யாரும் நம்மளை எந்த ஒரு வார்த்தையும் மனம் புண்படக்கூடிய வகையில பேசிவிடக் கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் அனைவருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற கோணத்திலே நம்மளுடைய செயல்பாடுகள் போய் கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் பல மனிதர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்று சொன்னால் தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தியாகம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விடுவது மட்டும் தியாகம் கிடையாது. தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வாழ்க்கையில உள்ள அந்த நேரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒதுக்குகின்றோமா இல்லையா, அந்த நேரங்களையும் தியாகம் செய்வது என்பது தியாகம் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே யாரெல்லாம் இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒப்பந்தம் போடுகிறான், ஒரு உடன்படிக்கை எடுக்கின்றான். யாரெல்லாம் இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஏகத்துவ கொள்கை சக மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும், நம்மளுடைய அண்டை வீட்டாருக்கு போய் சேர வேண்டும், நம்மளுடைய மாற்று மத சகோதரர்களுக்கு போய் சேர வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தாருக்கு போக வேண்டும், நம்மளுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்காமல் இருக்கிறார்கள், நம்மளுடைய சகோதரர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையை விளங்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காக முயற்சி எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிற பணிகளை யாரு செய்கிறார்களோ, அல்லது உலகம் முழுவதும் மக்களிடத்திலே இந்த ஏகத்துவம் பரவ வேண்டும் என்று யாரெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக எண்ணம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒப்பந்தம் போடுகிறான், ஒரு உடன்படிக்கை எடுக்கின்றான். அது என்ன ஒப்பந்தம்? இன்னல்லாஹ இஸ்தரா முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கையாளரிடத்திலே, இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்களுடைய செல்வத்தையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய உயிரையும் வாங்கி கொண்டு அன்னலஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை தருவதாக சொல்லி, உங்களிடத்திலே செல்வத்தையும் உங்களிடத்திலே உள்ள பொருளாதாரத்தையும் உங்களுடைய அந்த உயிரையும் நான் எடுத்துக்கொண்டு அதற்கு பகரமாக, அதற்கு நிகராக உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன், அன்னலஹுமுல் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வஸ்தப்சிரு பைஹகிமுல்லதி ஆயாத்தும் பிஹி, அல்லாஹ்விடத்திலே செய்த இந்த வியாபாரத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ராலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு ஒப்பந்தமாக போடுகிறான். அப்போ இந்த மாதிரியாக தியாகம் இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் இன்றைக்கு என்ன நினைக்கின்றோம்? கஷ்டம் இருக்கக்கூடாது, சிரமம் இருக்கக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்று நம்மை யாரும் திட்டக்கூடாது என்று நினைக்கின்றோம். அனைத்தையும் பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தீன் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காக நாம இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு அடுத்தவர்களை அழைக்கக்கூடிய பணிகளை நாம செய்ய வேண்டும். அதே போன்று இதற்கு முன்பாக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், முன்பு வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவின் உதவி எப்போது வரும் என்று ஆட்டிவிக்கப்பட்டார்கள். அந்த அளவிற்கு கஷ்டம். அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுவினுடைய அந்த கருணை எப்போது வரும் என்று ஒவ்வொரு நாளும் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். சொல்லொண்ணாத துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய சித்திரவதை, அவ்வளவு பெரிய அடக்குமுறை, அவ்வளவு பெரிய கஷ்டங்கள். எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டார்கள். இறைவனுக்காக, இறைவனுடைய மார்க்கத்திற்காக அவ்வளவு பெரிய சிரமங்களையும் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அன்றைக்கு உள்ள மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் இருக்குதே, அல்லாஹ் அதை எப்படி கொடுக்கின்றான்? பலவிதமான சிரமங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அப்படி இருக்க முடியுமா? இந்த உலகத்திலே, இந்த துனியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள். அவன் விரும்பியதை செய்ய முடியுமா? அவன் விரும்பிய காரியத்தை அவனாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. காபிர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை சொர்க்கமாக ஆக்கி இருக்கிறான். அவர்களுக்கு ஹராம் கிடையாது, ஹலால் கிடையாது. அனுமதிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது எல்லாம் அவர்களுக்கு அனுமதி. எதுலையும் எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த உலகம் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றால் என்ன அர்த்தம்? சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா சுய விருப்பத்தோடு அவன் நடக்க முடியுமா? விரும்பிய ஆடை அணைய முடியுமா? விரும்பிய சாப்பாடை சாப்பிட முடியுமா? விரும்பிய ஜூஸை நம்ம குடிக்க முடியுமா? விரும்பியதை செய்ய முடியாது. அதுதான் சிறைச்சாலை. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்களுக்கு இந்த உலகம் என்பது, இந்த துனியா வாழ்க்கை என்பது சிறைச்சாலை என்று சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த மாதிரியாக சஹாபாக்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சிரமங்கள். அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே, அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த தௌஹீது பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வின் தூதரும் சரி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே மக்காவிலே வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. முதலாக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா, அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கின்றார்கள், வேதனையை கொடுக்கின்றார்கள். முஸ்லிம் என்று வெளியே தெரிந்தால் அடிக்கின்றான், உதைக்கின்றான், சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே மக்காவிலே வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. வாங்க இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஏன் ஒன்னும் ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கிறீர்கள்? உடனே ஊரை காலி பண்ணி கிளம்புங்க. இப்படி ஒரு நிலை நமக்கு வந்தா நம்மளால தாங்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? சீக்கிரமா கிளம்புங்க, இந்த ஊரை காலி பண்ணுங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. உடனே சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று அனைவர்களும் கிளம்புகிறார்கள். அவங்க வாழ்ந்த ஊரு, அவங்க விளையாடிய தெரு, அவர்களுடைய மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் துறந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனியாங்கிற நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் இரண்டாம் தர குடிமக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு இந்த ஏகத்துவம் தான் முக்கியம் என்பதற்காக எல்லாத்தையும் துறந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க என்ற வரலாற்றை நாம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த கொள்கை மேலோங்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போர் வரப்போகிறது, இஸ்லாமிய எதிரிகளுக்கும் மூமின்களுக்கும் இடையே போர் நடக்க போகின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்து சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளைய தினம் யாருடைய கையிலே கொடியை கொடுக்கின்றனோ அவர்களுடைய தலைமையில தான் இந்த போர் நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அன்றைய தினத்திலே இரவு முழுவதும் சஹாபாக்களுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த கொடி என்னுடைய கையிலே தரக்கூடாதா?
ஒவ்வொரு சஹாபாக்களும் பேசிக் கொள்கிறார்கள். அதிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எந்த ஒரு பொறுப்பிற்கும் எந்த ஒரு பதவிக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் நான் அப்போது ஆசைப்பட்டேன், இந்த போர்க்களத்திலே என்னுடைய கரத்திலே அந்த கொடி வந்துவிடக் கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் ஒரே கனவுல புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, அந்த கொடி என்னிடத்திலே தரக்கூடாதா? எதற்காக? அந்த போரிலே கலந்து கொண்டு கொல்லப்படுவதற்கு. யார் இதற்கு ஆசைப்படுவார்களா? கொல்லைப்படுவதற்கு ஆசைப்படுவாங்களா? யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் ஆசை கொண்டார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்கள் இந்த உலகத்தை விட மறுமையை நேசித்தார்கள், மறுமை வாழ்க்கையை நேசித்தார்கள். அதனால அது அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தது. அடுத்த நாள் வருது, பார்த்தா சஹாபாக்கள்லாம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய முகத்தை முன்னாடி வந்து காட்டுறாங்க. என்னிடத்திலே தரமாட்டாங்களா, என்னிடத்திலே தரமாட்டாங்களா என்பதை போன்று சஹாபாக்கள் முகத்தை காட்டும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அலி எங்கே? அலி ரலியல்லாஹு அவங்க எங்க என்று கேட்கும் போது அந்த சபையில இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற ஆட்கள்லாம் தலைய நீட்டுறாங்க. அவங்கதான் இல்ல நாங்க தான் இருக்கோம்ங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. பிறகு அலி எங்கே என்று கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கண் நோய் ஏற்பட்டு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், உடனே அழைச்சிட்டு வாங்க என்று சொல்றாங்க. வந்து பார்த்தா உண்மையிலே கண் நோய் ஏற்பட்டு கண்ணு கலங்கி போய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உமிழ் நீரை வைத்து கண்ணுக்கு ஒத்தனம் கொடுக்குறாங்க. அந்த கண்ணை உடனே சரியாகின்றது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கையிலே அந்த கொடியை கொடுத்து அந்த போருக்கான தளபதி பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ நன்மைகளுக்கு, நன்மையான காரியங்களுக்கு எந்த அளவிற்கு சஹாபாக்கள் முன்னெடுக்கின்றார்கள், முன்னாடி வர்றாங்க. எதற்காக? மறுமையிலே நன்மை இருக்கிறது, மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது. நாம இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அதை உண்மையாக புரிந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வல்லாஹிரத்து ஹைரு வஅபுகா. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது என்பதை சஹாபாக்கள் புரிந்தார்கள். அப்போ நாம் இந்த உலகம் நிரந்தரம் போன்று நாம நினைக்கின்றோம், இதுதான் நிரந்தரமானது, இதுதான் நிலையானது. ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் இது நிரந்தரம் இல்லை, இந்த துனியா வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது என்பதை புரிந்த காரணத்தால் அந்த நன்மைகளுக்கு போட்டி போடுவதை நாம வரலாறுகள்ல பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மக்களோட நிலை என்ன? இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலைமை என்ன? பள்ளியாசல அறிவிப்பு பண்றாங்க, இன்னைக்கு மகரிப்புக்கு அப்புறம் மெகாபோன் பிரச்சாரம் இருக்கு, சகோதரர்கள்லாம் கலந்துக்கிறங்க அப்படின்னு சொன்னா இங்க உள்ள நிலைமை என்ன? இன்னைக்கு மகரிப்புக்கு மெகாபோன் அறிவிப்பு பண்ணிட்டாங்க. நம்ம இங்க போனோம்னு சொன்னா ஆளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி, பக்கத்துல பள்ளியாசல இருக்கு, நான் அங்க தொழுதுட்டு நான் அப்படியே போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம். அடுத்து என்ன? பள்ளியில பள்ளியை ஃபுல்லா கூட்டி சுத்தம் பண்ணணும்பாய், ரமலான் வருது, ரமலான் வரப்போகுது, அதனால மேல இருந்து கீழே வரைக்கும் என்னென்ன டேமேஜ் இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணணும், அது மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் செய்ய முடியும் என்று அறிவிப்பு பண்றாங்க. அறிவிப்பு பண்ணா நன்மைகளுக்கு ஓடி வரணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆலயம் தானே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தானே என்று சொல்லி அதுக்கு என்ன பல காரணங்கள் சொல்லிட்டு, எங்க ஊர்ல இருந்து ராமநாதத்துல இருந்து இங்க சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, அங்க சென்னையில இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால இதுல எல்லாம் கலந்து கொள்ள முடியாதுபா என்று சொல்லி அதை தட்டி கழித்து ஓடக்கூடிய மக்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்திலே, இந்த துனியாவிலே எந்த ஒரு தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இது மாதிரியான நன்மையான காரியங்களை அன்றைக்கு சஹாபாக்கள் இறங்கி செய்தார்கள் என்றால் என்ன காரணம்? உண்மையிலே வழங்கினாங்க. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு அப்படின்டா அது ஒரு மாயாஜால வாழ்க்கை கிடையாது. உண்மையிலே நம்புனாங்க. சொர்க்கம்டா சொர்க்கம் இருக்குது, நரகம்டா நரகம் இருக்கு, நல்லவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் என்பதை உண்மையிலேயே உறுதியாக நம்பினார்கள். அதனாலதான் இவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய முன்வந்தார்கள். எந்த அளவிற்கு? முதல்ல இறை நம்பிக்கையில உறுதியான நம்பிக்கை வரணும். அது எப்ப வரும் என்று கேட்டால், அல்லாஹ் இருக்கான்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் என்பதையெல்லாம் மாற்று கருத்தை இல்லை. ஆனா அல்லாஹுவை எப்படி நம்பணுமோ, எப்படி நம்ப வேண்டிய விதத்துல நம்பினாதான் அல்லாஹுடைய அந்த அச்சம், அல்லாஹுடைய பயம் நமக்கு வரும். உலகத்துல எல்லா மனிதர்களுமே நல்ல ஆடை அணிகிறாங்க, எல்லாருமே நல்ல சாப்பாடை சாப்பிடுறாங்க, எல்லாருமே பெரிய பெரிய கட்டடங்கள்ல இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் முகமது நபியை இறைவனுடைய அடியாராக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த கலிமா தான் மற்றவங்களுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு என்ன? மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபாடு என்ன கொள்ற? அல்லாஹுவை எஜமானனாக நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹுவை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றால் நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் அடிமைகள் தான். நம்ம எல்லாரும் யாரு? அடிமைகள். அப்ப அடிமைக்கு என்ன இருக்கக்கூடாது? சுய வெறுப்பு, விருப்பம் இருக்கக்கூடாது. அடிமைன்னா யாருங்க? அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன், அல்லாஹ் என்ன கட்டளை போடுறானோ அதை நான் செய்வேன் என்று வந்துவிட்டோம் என்றால் சுய விருப்பு கொள்ளலாமா? நான் விரும்பினதை நான் செய்யறேன், நான் விருப்பமானதை நான் செய்து கொண்டே இருப்பேன், நான் அல்லாஹ் சொன்னதை கேட்கணும்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த அடிப்படையான விஷயத்தை எப்போது நாம விளங்குகிறோமோ அப்போதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்மனால் வாழ முடியும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையை சஹாபாக்கள் விளங்கினார்கள். வல்லாஹிரத்து ஹைரு அபுகா, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, மறுமைதான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது என்பதை விளங்கிய காரணத்தால் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முன் வந்தார்கள். அப்படிப்பட்ட தியாகங்களை செய்யாவிட்டாலும் நாம நம்மளுடைய மார்க்கத்திற்காக, நம்மளுடைய தீனுக்காக, நம்மளுடைய தீன், நம்மளுடைய மார்க்கம் நம்மளுடைய அண்டை வீட்டாருக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் புதுவலசை கிளை பள்ளி கட்டுமானத்திற்காக இந்த வார ஜும்மா வசூல் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக உங்களுடைய நன்கொடைகளையும் உங்களுடைய அந்த நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. 2010 2 மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. எஸ்பி பட்டணத்துல இருந்து இங்கிட்டு பனைக்குளம், புதுவலசை, சித்தார்கோட்டை, அது எல்லாம் ஏரியா ஒரு 18 கிளைகள் கொண்டதாக வடக்கு என்றும், அதே போன்று ராமேஸ்வரத்துல இருந்து இங்கிட்டு சாயலகுடி, நரிப்பையூர், இங்கிட்டு கீழக்கரை, அந்த ராமநாதபுரம், வெளிப்பட்டினம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்டமாக வடக்கு தெற்காக 2ஆக பிரிக்கிறாங்க. அப்ப பிரிச்சதுல இருந்து நம்மளுடைய தாவா பணிகள் வீரியமாக போய் கொண்டிருக்கிறது. அப்போ 2010 நம்ம புதுவலசை கிளை சார்பாக ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி பள்ளிவாசலை கூரையில போட்டு அங்க 5 வேளை தொழுக, மற்றபடி மதரசா என்று ஆரம்பித்து வந்தது. அதே மாதிரி ஒரு 20 ஆண்டுகளாகவே அந்த ஊர்ல ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம
சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா கடுமையான எதிர்ப்பு. அந்த கடல் ஓரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெளிநாட்டை தான் மையமாக கொண்டவர்கள். அவங்களுடைய தொழில் என்றாலே லோக்கல்ல எல்லாம் இருக்காது, எல்லாமே வெளிநாடு தான். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் அங்கதான் போயிட்டு வருவாங்க. அப்ப அங்கிருந்து வந்த சகோதரர்கள், மற்றபடி லோக்கல்ல உள்ளவங்க எல்லாருமே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி, அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்திலேயும் கடுமையான எதிர்ப்பு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா ஊர்கள்லயும் ஒரு நூலகம் தான் இருக்கும். அந்த நூலகத்துல பயான் சீடிகளை போட்டு கேட்கறது தான் அப்போ உள்ள ட்ரெண்டிங். அதே மாதிரி அப்போ உள்ள உணர்வு, சத்திய முழக்கம், இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கிறது தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளுடைய வேலையாக இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்திலையும் அந்த சீடிகளை போட்டு கேட்கறது, அதே மாதிரி பயானை கேட்கறது, அதற்கே கடுமையான எதிர்ப்பு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க, உளவுத்துறைக்கு கால் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை பரப்பி கடுமையான எதிர்ப்பு. அப்ப அந்த எதிர்ப்புக்கு மத்தியில ஒவ்வொரு ஊர்லயும் மெகாபோன் பிரச்சாரம் பண்ணுவாங்க, திருமுனை கூட்டம் பண்ணுவாங்க. அதை கூட என்ன செஞ்சிருவாங்க, உளவுத்துறைக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கலவரம் பண்ண பாக்குறாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்துக்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட போட்டது. அதே மாதிரி 2016 என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க. அப்போ நபிவழி அடிப்படையில ஜனாசா அடக்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்கள்ட்ட ஜமாத்தார்கள்ட்ட முடையும் போது பார்த்தா பலவிதமான எதிர்ப்பு. அதுக்கு மத்தியில நம்ம தொழுக வச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம் என்ற நிலையில இருக்கும் பொழுது பார்த்தா அடக்கம் பண்றதுல சண்டை சலசலப்பா ஆயிடுச்சு. அப்ப தவிர்க்க முடியாத அளவுல சலசலப்பாகி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மேல தௌஹீத் ஜமாத் மேல 18 பேர் மேல கேஸ் போட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு 2026 இது வரைக்கும் கேஸ் முடியல. அது கேஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பார்த்தா அதற்கு மத்தியிலையும் பலவிதமான பிரச்சனைகள். இப்ப கூட 10 வருஷம் ஆயிடுச்சு, சரி ஜமாத்தை முறையிட்டு அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சகோதரர்கள் பேசி போய் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எல்லாம் பேசுறோம். எல்லாம் சில நிர்வாகிகள் ஒத்துக்கிட்டாலும் ஊர் மக்கள் கடுமையா இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க ஒத்துக்கிற போச்சு, நீங்க எப்படி ஒத்துக்கிறலாம் என்று சொல்லி ஊர் மக்களுடைய பயங்கரமான எதிர்ப்புக்கு மத்தியில காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது, கேஸ நடத்தி ஆகணும்னு தீர்மானத்தை போட்டாங்க. இப்ப நடந்த சமீபத்துல. அப்ப இந்த மாதிரி கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில தான் அங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம கையில எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையை தான் முக்கியமா கையில வச்சிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கல. அதுல ஒரு சில சகோதரர்கள் உம்ரா செய்ய முடியல. பார்த்தா ஹஜ்ஜுக்கு போலாம், உம்ரா செய்யலான்னு அதுக்கும் வழி இல்லை. பார்த்தா அந்த அளவிற்கு மூர்க்கத்தனம் கொண்டவர்களாக அங்க உள்ள மக்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சில ஜமாத் நிர்வாகிகள் அதை முடிச்சுடலான்னு நினைச்சா கூட மக்கள் என்ன செய்யறான், கடுமையான எதிர்ப்புல இருக்கிறான். அதெல்லாம் முடிக்க கூடாது, இவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும், தௌஹீதை அழிச்சே தீர வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையிலையும் கூட அல்லாஹுடைய மாபெரும் அருளை கொண்டு மதரசால 100 மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நம்மளுடைய பள்ளியில ஏகத்துவ பிரச்சாரத்தை, அந்த தௌஹீதை நாம போதித்துக் கொண்டே இருக்கிறோம். வர்றதெல்லாம் யாரு, எல்லாம் அந்த சுன்ன ஜமாத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஏகத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். ஒரு மெகாபோன் செய்யறதுல, அதுல உள்ளாக்க மதரசா நிகழ்ச்சி நடத்துவோம். ஊரினுடைய மைய பகுதியில போலீஸ்ல காவல்துறையில அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய அந்த நேரத்துல கூட அது சில பேருக்கு கண்ணை உறுத்துது. இவங்க எப்படி நம்ம ஊருக்குள்ள எல்லாம் ஊர் மக்கள் தானே, மதரசா பிள்ளைய தானே நிகழ்ச்சி நடத்துறோம், அதுல என்ன செய்வாங்க, குரானை ஓதுவாங்க, ஹதீஸை சொல்லுவாங்க. அது ரோட்டு ஓரத்துல வச்சு பண்ண முடியாது, எல்லாம் பெற்றோர்கள வருவாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுப்போம். இதை கூட நடத்தக்கூடாது, அது எப்படி உள்ளாக்க நடத்தலாம் என்று போர்க்கொடி தூக்கக்கூடியவர்களா இன்றைக்கு உள்ள அந்த மக்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இதற்கு மத்தியில தான் நம்ம 5 சென்ட் இடத்த வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அது இடம் பத்தலை என்று சொல்லி ஒரு 15 சென்ட் இடத்துல ஊரினுடைய அந்த முக்கியமான இடத்துல பள்ளிவாசல் கட்டுமானம் ரூஃப் வரைக்கும் போயிருச்சு. அதுக்கு மேல கட்டுவதற்கு பொருளாதாரம் இல்லை. ஏன்னா ஊர் மக்கள்கிட்டையும் வாங்க முடியல, எல்லா வெளிநாட்டு மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததை வச்சு நம்ம பண்ணியாச்சு. அப்போ இந்த பள்ளி வேலை முடிய வேண்டும் என்று சொன்னால், நம்ம இதற்கு முன்னாடி தென்சென்னை மாவட்டத்துல நம்ம ஜும்மா கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம அந்த ரூஃப் போட்டாச்சு. அப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு என்று ஒரு 30 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. அப்போ மொத்த சதுர அடி என்பது எவ்வளவு சொன்னா 2653 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு மொத்த மதிப்பு 72 லட்சம். அதுக்கான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதுல ஒரு சதுர அடி என்பது 2700, 2725, 2700 ஒரு சதுர அடி. அதே மாதிரி ஒரு முசல்லாவினுடைய அளவு 21,800 ரூபாய் என்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அந்த ஊரிலே பள்ளிவாசல் கட்டுவதற்காக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. எனவே அந்த பள்ளிவாசல் எழுப்புவதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய செல்வங்களை தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில யாரு ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்களோ அவர்களுக்காக மறுமையிலே அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த நன்மைகளை பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த பள்ளி அமைவதற்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு இந்த பள்ளி நிறைவடைய உங்களுடைய பொருளாதாரத்தையும் தாராளமாக கொடுத்து இயற்லகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.